Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது ஏற முயன்ற தொண்டர்களை பவுன்சர் எட்டி உதைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. மதுரையில் விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது ஏற முயன்ற தொண்டர்களை பவுன்சர் எட்டி உதைத்திருப்பதால் சர்ச்சை நிலவுகின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது குறித்த காட்சிகளையும் திரையின் வாயிலாக தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு சாலை மார்க்கமாக செல்லும் விஜயை இளைஞர்கள், தொண்டர்கள் ஆகியோர் பின்தொடர்ந்து வந்த வேளையில் தாவேக தொண்டர்களை பவுன்சர் எட்டி உதைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது ஏற முயன்ற இளைஞர்களை பவுன்சர் காலால் எட்டி உதைத்ததால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த முறை முதியவர் ஒருவரை விஜயின் பாதுகாவலர் கீழே தள்ளிவிட்ட நிலையில் தற்போது பவுன்சர் தொண்டர்களை காலால் மிதிக்கும் காட்சியும் வைரலாகி வருகிறது. அது குறித்த காட்சிகளை நாம் திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். மதுரையில் விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது ஏற முயன்ற தொண்டர்களை பவுன்சர் எட்டி உதைத்திருக்கின்றார். அது குறித்த காட்சியை தற்பொழுது நாம் திரையின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது தாவேக தொண்டர்களை விஜயனுடைய பவுன்சர் எட்டி உதைக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகரும் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானமாக மதுரையிலிருந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடிக்கு சென்று கொண்டிருக்கிறார். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதற்காகவும் அவரை பார்த்து அவருடன் புகைப்படங்கள் எடுப்பதற்காக அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து அவர் பின்னர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்று அவரது பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதன் மீது அது பவுன்சர்கள் அவர்களை வீழ்ச்சி இழுத்து விடுவதும் இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்போது மதுரை அந்த சிங்கமுடி சுங்கச்சாவடி அருகே அந்த விஜயினுடைய பிரச்சார வாகனத்தின் மீது அந்த முன்புறம் கண்ணாடி மீதும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏறி அந்த வாகனத்தில் அத்துமீறி ஏறி அவரை பார்ப்பதற்காக முக்கியவர்கள் விஜயினுடைய அந்த தனியார் உடைய அந்த பவுன்சர்கள் அவர்கள் எட்டி உதைத்து அவர்களை தூக்கி எரியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அவர்கள் ரசிகர்கள் அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக காலை முதல் பல மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவருடைய தலைவரை பார்ப்பதற்காக அருகே செல்லக்கூடியவர்களை இதனுடைய அந்த பாதுகாவலர்கள் எட்டி மிதித்து அவர்களை தூக்கி வீசக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு புறம் அத்துமீறல்களில் ஈடுபட்டாலும் சாலை விதிகளை பின்பற்றாமல் காவல்துறையினுடைய அந்த உத்தரவுகளுக்கு அடிப்படையாமல் ஒரு புறம் அவர்கள் அத்துமீறலில் ஈடுபடும் போது அதே போன்று விஜயினுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்களும் அவருடைய விஜயினுடைய அந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களையும் எட்டி மிதித்து ஒரு அநாகரிகமான செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது தொடர்பாக காவல்துறையினரும் காட்சிகளை பார்த்து அவர்களும் அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது தொடர்பாக புகார் ஏதும் இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை இருக்கும் என காவல்துறை வட்டாரங்களில் கூறப்பட்டு வருகின்றது. அவருடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக சென்ற போதுதான் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது தொடர்பாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் இருக்கும் இந்த நிலையில் தற்போது அந்த விஜய் அவர் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அவரது அந்த பவுன்சர்கள் தொண்டர்களை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.